ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சொல்கிறாங்க, ஆத்ம அபிமானியாக இருங்கள், என்ன நினைவு செய்யுங்கள். இந்த ஆத்ம அபிமானியாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறத பாபா சொல்கிறாங்க. மேலும் பாபா இன்றைக்கி முக்கியமாக சொல்கிறாங்க, மற்றவர்களோட புத்தி யோகத்தை நீங்கள் தூய்மையாக ஆக்கணும்னா என்ன ஒரு யுக்தியை கடைப்பிடிக்கணும். 7 நாள் பட்டியில் அவங்கள உட்கார வைங்கங்கிற இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து விலகி 7 நாட்கள் அவங்க இந்த ஞானத்தை கேட்கும்போது அவங்களுடைய புத்தியில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் விலகிடும். அவங்களுக்கு குப்தமான இந்த படிப்பு, பாபா, குப்தமான ஆஸ்தி, இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா அதை அவங்க புத்தியில் ஏற்றுக்கொள்வாங்க. அதிலேருந்து மற்ற குப்பையிலேருந்து அவங்க விலகிடுவாங்கங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கான ஒரு ஸ்ரீமத் என்ன கிடச்சிருக்கு ஞானத்தை சொல்லும் போதுன்னா, நீங்கள் யாருக்கிட்டையும் நீங்கள் விவாதம் செய்யாதீங்க, யாரு கூடையுமே நீங்கள் வாக்குவாதம் செய்யாதீங்க. சாஸ்திரங்களோட விஷயங்களை நீங்கள் யாருக்கும் எக்ஸாம்பிளாக சொல்லாதீங்க. எடுத்துக்காட்டாக இப்போ கீதையிலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் கீதையிலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லி இதில் இப்படி இருக்குன்னு உங்ககிட்ட வாக்குவாதம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயங்களையும் சாஸ்திரங்கள்லேருந்து எடுத்து நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிற. சிவபாபா நமக்கு என்ன புரிய வச்சாரோ, படைப்பவர், படைப்போட ஞானத்தை நீங்கள் அப்படியே சொல்லுங்கங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்போது நல்ல ஞானத்தோட ஒரு பாடல்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் பிரம்மா பாபா அதெல்லாம் கேட்டு சாக்கார முரளிக்கு முன்னாடி பாட்டெல்லாம் போடுவார், அதனுடைய அர்த்தத்தை புரிய வைப்பார். பாபாவும் அந்த பாடல்கள்லாம் கேட்பார். அதே போல் நீங்கள் கூட நல்ல பாடல்களை வீட்டில் வச்சுக்கோங்க, கேளுங்க. அப்போ அதை கேட்கும்போது உங்களுக்கு நல்ல புத்துணர்வு வருங்கிறார். மாயாவோட ஒரு நிழல் இருந்தால் கூட போயிடுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த பாட்டை வச்சு மற்றவங்களுக்கும் அந்த கருத்துக்களை புரிய வைங்க. அப்போ ஞானம் வராதவங்க கூட, சொல்கிறதுக்கு வராதவங்க கூட நல்லா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, எப்படி பிரம்மா பாபா பூஜாரியாக இருந்தார், நாராயணோட பக்தராக டெய்லி அவர் பூஜை பண்ணுவார், ரொம்ப அன்பு. ஆனால் நானே நாராயணன் ஆக போகிறேன்னு தெரியும் போது எவ்வளோ குஷி போதை அவளுக்கு இருந்தது. அதே போல் தான் நாமளும் பூஜாரியிலேருந்து நம்மளும் அது போல் நரன்லேருந்து நாராயணன் ஆக போகிறோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ குஷி என்பது இப்போ இருக்கணுங்கிறத பாபா சொல்கிறாங்க. நீங்கள் தான் இரட்டை அகிம்சாவாதிகளாக இருக்கீங்க, டபுள் அகிம்சாவாதிகள். காம விகாரத்திலும் செல்வதில்லை, யார் மேலேயும் கோவப்பட்டு எந்த வன்முறையும் செய்கிறதில்ல, துக்கம் கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்ட டபுள் அகிம்சாவாதிகள் நீங்கள்ங்கிறார். அப்போ நம்ம அப்படி இருக்கணுங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, நத்திங் நியூங்கிற இந்த ட்ராமாவோட பாயிண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல முறை நீங்கள் ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கீங்க, பல முறை இழந்திருக்கிறீங்க. ரெண்டுமே உங்களுக்கு அப்போ புதுசு கிடையாது. இழக்கிறதும் புதுசு கிடையாது, அடையிறதும் புதுசு கிடையாது. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டால் கூட நீங்கள் அளவற்ற குஷியில் இருப்பீங்க. நான் இழந்துட்டேன் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதுங்க. இப்போ பாபா அதனால தான் சொல்கிறாங்க, எல்லா விதமான காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கக்கூடிய பாபா நம்மளை 2500 வருஷத்துக்கு மரணத்தை வென்றவர் ஆக்குறாரு. இப்போ அவ்வளோ உயர்ந்த நிலையை நீங்கள் அடையிறீங்க, அகால மரணமே உங்களுக்கு இருக்காதுங்கிற. இந்த ஞான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு எப்பொழுதும் அளவற்ற குஷியில் இருக்கணுங்கிற. வாங்க பாபாவோட முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 14/2/2025 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்துள்ளது. கேள்வி: புத்தி யோகம் தூய்மையாகி பாபாவிடம் ஈடுபட்டிருப்பதற்காக எந்த ஒரு யுக்தி உருவாக்கப்பட்டுள்ளது? பதில்: 7 நாள் பட்டி. யாராவது புதியதாக வருகிறார்கள் என்றால் அவர்களை 7 நாள் பட்டியில் அமர்த்தி வையுங்கள். இதன் மூலம் அவர்களின் புத்தியில் உள்ள குப்பையெல்லாம் அகன்றுவிடும். மேலும் குப்தமான மறைமுகமான தந்தை, குப்தமான படிப்பு, குப்தமான ஆஸ்தி பற்றி அறிந்து கொள்ள முடியும். அப்படியே சும்மா அமர்ந்து விட்டார்கள் என்றால் குழம்பி விடுவார்கள், எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளை, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளை ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக ஆக்குவதற்காக இது போன்ற பாடல்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றை சொல்லி பிறகு அதன் அர்த்தத்தை சொன்னால் பேச்சு திறமை வந்துவிடும். அதாவது ஞானத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தன்மை வந்துடும்னு சொல்கிறார் பாபா. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, உலகத்தில் அவங்க ஏற்கனவே என்ன விஷயங்களை கேட்டாங்களோ
பாடல்கள் பழசு கேட்டாங்களோ நல்ல கருத்துகள் நிறைஞ்சதை அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். எதுவரை சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் புத்தியில் உள்ளது என்பது அப்பொழுது தெரிய வரும். எந்த அளவுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிருக்காங்க. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியிலோ மேலிருந்து தொடங்கி மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம், முதல் இடை கடையினுடைய ரகசியம் அனைத்தும் இருக்கின்றது. எல்லாமே உங்கள் புத்தியில் இப்போ புரிஞ்சிடுச்சு. பாபாவிடமும் இந்த ஞானம் இருக்கின்றது. அதை உங்களுக்கு சொல்கின்றார். இது முற்றிலும் புதிய ஞானமாக இருக்கின்றது. எந்த சாஸ்திரங்களிலும் எந்த பெயர் உள்ளது என்ற போதிலும் அந்த பெயரை நாம் சொல்வதால் அதிலேயே அவர்களும் ஒட்டிக்கொள்வார்கள். அதாவது என்ன விஷயங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வார்த்தைகள் நம்ம திரும்பி பயன்படுத்தும் போது மண்மனாபவாங்கிறது எப்படி கீதையில் இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தி அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிய வைக்கும்போது அவர்களுக்கும் நல்லா புரிஞ்சிருது. வாக்குவாதம் செய்ய தலைப்படுவார்கள். சில பேர் அது வாக்குவாதத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. இங்கேயோ முற்றிலும் எளிய முறையில் புரிய வைக்கின்றார் பாபா. ஆனால் எவ்வளோ சிம்பிளாக புரிய வைக்கிறார். பகவான் வாக்கு, என்னை நினைவு செய்யுங்கள், நான் தான் பதீத்த பாவனன். ஒரு பொழுதும் கிருஷ்ணரையோ அல்லது பிரம்மா, விஷ்ணு, சங்கர் ஆகியோரையோ பதீத்த பாவனர் என்று சொல்லவே மாட்டார்கள். சூக்ஷ்ம வத்தனவாசிகளையும் நீங்கள் பதீத்த பாவனன் என்று சொல்வதில்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அவங்க சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்கிறவங்க, அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது. கிருஷ்ணன் சாக்காரத்தில் இருக்கக்கூடியவர், அவரையும் சொல்ல முடியாது. ஸ்தூல வத்தனத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை எப்படி பதீத்த பாவனர் என்று சொல்ல முடியும்? சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ உயர்ந்தவர்களே அப்படி சொல்ல முடியாதுன்னா இந்த சாக்கார உலகத்தில் பிறப்பில் வரக்கூடியவங்களை எப்படி பதீத்த பாவனை நம்ம சொல்ல முடியும்? இந்த ஞானம் கூட உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. சாஸ்திரங்களை பற்றி அதிகமாக வாக்குவாதம் செய்கின்றனர். அப்படி செய்வது நல்லதல்ல. நாம் கூட சாஸ்திரங்களை எடுத்து வச்சுட்டு இதில் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தவறு அப்படிங்கிறது நம்மளும் சொல்லக்கூடாது. அதிகமான வாத விவாதங்களாக அப்புறம் மாறிவிடும். நம்ம கொடுக்கக்கூடிய ஞானத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லணும், புரிய வைக்கணும். ஆனால் அதை நம்ம திணிக்க முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு யாருடைய பாக்கியத்தில் இருக்கோ புரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். நம்ம விட்டுறணும். அதிகமான விவாதம் நம்ம செய்யக்கூடாது. ஒருவர் மற்றவரை தடியால் அடிக்கவும் தொடங்கி விடுகின்றனர். அப்படி ஏதாவது கருத்துக்களை திணிச்சோம், அவங்களோட நம்பிக்கைகளை நம்ம உடைச்சோன்னா அவங்க அடிக்கக்கூட ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கோ மிகவும் சகஜமாக இதெல்லாம் புரிய வைக்கப்படுகிறது. சாஸ்திரங்களின் விஷயத்தில் அதிகமாக எதையும் செல்வதற்கான அவசியம் இல்லை. அங்கே எப்படி சொல்லியிருக்காங்க, அது தவறு, அதனால் இங்கே இது சொல்கிறோம், இதுதான் உண்மை, அப்படிலாம் ரொம்ப நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறார். முக்கியமான விஷயமே ஆத்ம அபிமானியாக ஆகுவதற்கான விஷயம்தான். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஸ்ரீமத் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. மற்றவை அனைத்தும் டீட்டெயிலாக இருக்கின்றது. விதை எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, மற்றபடி மரத்தின் விஸ்தாரம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. ஆனால் விதைக்குள் முழுமையான ஞானமும் அடங்கியுள்ளது. அதே போலதான் இந்த முழு ஞானமும் கூட விதையில் அடங்கியுள்ளது. பரமாத்மாவை புரிஞ்சிட்டாங்கனாலே அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம். அதனால் அவரை புரிய வைங்க, படைப்பை புரிய வைங்க, படைப்பவரை புரிய வைங்க. உங்களது புத்தியில் விதை மற்றும் மரம் வந்து விட்டதல்லவா? எவ்விதமாக நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்களோ, புரிஞ்சிருக்கிறீங்களோ, அதுபோல் வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது. மரத்தின் ஆயுளை மிக நீண்டதாக எழுதிவிட்டனர். பாபா விதை மற்றும் மரம் அல்லது டிராமாவினுடைய இந்த சக்கரத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரியாக இருக்கின்றீர்கள். யாரேனும் புதியவர்கள் வருகிறார்கள் என்றால் பாபா அவர்களை மிகவும் மகிமை செய்கிறார். சுயதர்ஷன சக்கரதாரி என்றால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களோ தங்களை குழந்தைகள் என்றே புரிந்து கொள்வதில்லை. பாபாவை யார் அப்படின்னே புரிஞ்சுக்கிறதில்ல. நாம் அவரோட குழந்தைகள் அப்படிங்கிறதும் அவங்க புரிஞ்சுக்கிறதில்ல. ஆனால் பாபா எல்லாரையுமே என்ன சொல்கிறாரு, வந்த உடனேயே நீங்களாம் எவ்வளோ உயர்ந்தவர்கள், சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகள்னு சொல்கிறார். இந்த தந்தை கூட குப்தமாக இருக்கின்றார். இதே சிவ பாபா பிரம்மாவோட சரீரத்தில் இருக்காருன்னா பார்த்தா தெரியறதில்ல பகவான் இவருக்குள்ளே இருக்காருன்னு, ரொம்ப மறைமுகமாக இருக்கார். ஞானமும் குப்தமானது தான், ஆஸ்தியும் குப்தமானது தான். இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், முயற்சி பண்ணுறோன்னா
எவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி நமக்கு கிடைக்குது 2500 வருஷத்துக்கான. இதெல்லாம் வெளியே பார்த்தா தெரியறதில்ல, ரொம்ப மறைமுகமாக இருக்குது. புதியவர்கள் யாராவது கேட்டால் குழம்பி போய் விடுகிறார்கள். ஒரு நாளில் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அதனால் 7 நாள் பட்டியில் அமர்த்தி அதனால தான் அவங்கள 7 நாள் பட்டியில் உட்கார வைக்கணும். இந்த உலகத்தோட விஷயங்கள் சிந்தனையில் இருந்தெல்லாம் விலக்கி ஞானத்தை சொல்லக்கூடிய பழக்கம் அப்போ 7 நாட்கள் அவங்க அப்படி இருந்தாங்க. நான் பாகவதம் அல்லது ராமாயணம் எல்லாம் படிக்கிறார்கள். அது உண்மையில் 7 நாட்களினுடைய பட்டியில் வைக்கப்படும் போது புத்தியில் உள்ள குப்பைகள் எல்லாம் முழுவதும் வெளியேறிவிடும். எப்படி 7 நாட்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் பக்தியில் செய்கிறாங்க. பாகவதம் படிக்கிறது, ராமாயணம் 1 வாரம் கேட்குறது, கதா காலட்சேபம்லாம். ஸோ இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் இருக்கும்போது அவங்க கூட ஒரு கேட்டால் இவ்வளோ நல்லது, புத்தி உயர்ந்த நிலைக்கு போகிறத பக்தியில் அப்படி நினைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையில் இச்சமயம் 7 நாட்களுக்கான பட்டிக்காக சொல்லப்படுகிறது. புத்தியில் உள்ள குப்பைகள் எல்லாம் முழுவதும் வெளியேறிவிடும். பாபாவிடம் புத்தி யோகம் ஈடுபட வேண்டும் என்று தான் இங்குள்ள அனைவரும் நாம் மற்றவர்களை பட்டியில் அமர வைக்கின்றோம். அந்த மாதிரி நாம் 7 நாட்களுக்கு மற்றவங்கள பட்டியில் அமர வைக்கும்போது, ஞானத்தை சொல்லும்போது அவங்க புத்தியில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் விலகி போயிடுது. அனைவருமே இங்கு நோயாளிகளாக இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் எந்த நோயும் இருப்பதில்லை. சரீரத்துக்கும் நோய் கிடையாது, ஆத்மாவுக்கும் நோய் இல்லை. இது அரை கல்பத்தின் நோயாகும். எது 5 விகாரம் உள்ள இருக்கிறது. 2500 வருஷம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நோய். 5 விகாரங்களின் நோய் மிகவும் பெரியது. அங்கோ ஆத்ம அபிமானியாக இருப்பார்கள். நீங்கள் அறிவீர்கள், நாம் இந்த சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை எடுக்கின்றோம். முதலிலேயே சாட்சாத்காரம் கிடைத்து விடுகிறது. சத்தியுகத்தில் நமக்கு இப்போ நம்ம உடலை விட போகிறோம், எங்கே போய் நம்ம பிறவி எடுக்க போகிறோம், இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சும் காட்சியாக கிடைக்கும். அக்கால மரணம் ஒரு பொழுதும் நடப்பதில்லை. திடீர்னு யாராவது சரீரம் விடுறது, இறந்துட்டாங்க, சின்ன வயசுலேயே போயிடுறது, ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் போகிறது, அப்படிலாம் நோய் போகிறது அப்படின்னு எதுவுமே இருக்காதாங்க. நீங்கள் காலனை வெற்றி அடைகின்றீர்கள். அப்போ அந்தளவுக்கு இப்போ தான் நீங்கள் காலனை வெற்றி அடைகிறீங்க. காலனுக்கெல்லாம் காலன் மகா காலன் என்று சொல்கின்றனர். அப்போ பாபா தான் எல்லா காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கார். அப்போ அவர் நம்மளை 2500 வருஷத்துக்கு காலனை வென்றவராக ஆக்கிட்டார். நம்மளுடைய மரணம் நமக்கு மரணங்கிற ஒரு கஷ்டத்தை கொடுக்காது, துக்கத்தை கொடுக்காது, எந்த விதமான மரணத்துக்கான காரணமும் வராது. நம்மளே இது பழசாயிடுச்சு, இப்போ விட்டுருவோம், இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம மகிழ்ச்சியாக நம்ம இந்த உடலை விட்டுட்டு அடுத்த விடுறது. அப்போ எவ்வளோ நம்ம பெரிய டைட்டில் பாபா நமக்கு கொடுத்துருக்காரு. நாம் காலனுக்கெல்லாம் காலனான பாபா நம்மளை இந்த காலனை வெற்றி அடைஞ்சவங்களாக நம்மளை மாற்றுறாரு. இப்போ எவ்வளோ உயர்ந்த ஒரு ஆஸ்தி, இது கூட ஒரு ஆஸ்தி தான் பாபா நமக்கு கொடுக்குறாரு. மகா காலனுடைய கோவில் கூட இருக்கின்றது. மகாகாலேஸ்வர் அப்படின்னு ஈஸ்வருக்கு சொல்கிறாங்க. சீக்கியர்களும் அகால தக்த், அதாவது அழியாத ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். அவங்கள கூட ஒரு ஆசனம் வைத்து ஸ்தூலமாக அவங்க அதை அகால தக்த், அழியாத சிம்மாசனம்னு வச்சுருக்காங்க. உண்மையில் அகால தக்த் என்பது இந்த புருவ மத்தியாகும். அப்படின்னா ஆத்மாவுக்கு எப்பயுமே அழியாத சிம்மாசனமாக ஒரு சரீரம் கிடைக்குது. ஆத்மா எப்பொழுதுமே 2 புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கு. அதை தான் அப்படி காட்டியிருக்காங்க. இதில் தான் ஆத்மா அமர்ந்திருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் இந்த அகால தக்தில் அமர்ந்துள்ளனர். இந்த சரீரத்தில் புருவ மத்தியில் அமர்ந்திருக்காங்க. இதை பாபா புரிய வைக்கிறார். அங்கே என்னெல்லாம் ஸ்தூலமாக காட்டியிருக்காங்க பாபா புரிய வைக்கிறார். பாபாவிற்கு தம்முடைய ஆசனம் என்பது கிடையாது. அப்படின்னா பாபாவிற்கு ஒரு உடல் கிடையாது. யாருக்கு? சிவபாபாவுக்கு கிடையாது. அவர் இவருக்கூட, அதாவது பிரம்மாவுடைய ஆசனத்தை எடுத்துக்கொள்கின்றார். அவருடைய உடலில் வரார். இந்த ஆசனத்தின் மீது அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களை ராஜ்யத்திற்கான ஆசனத்திற்குரியவராக மாற்றுகின்றார். பாபா நமக்கு எதிர்காலத்திற்கான ராஜ்ய சிம்மாசனத்தை நமக்கு கொடுக்குறார். அந்த ராஜ சிம்மாசனம் எப்படி இருக்கும்? அது லக்ஷ்மி நாராயண் வீட்டில் இருப்பார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். ராஜ சிம்மாசனம் பாடப்பட்டுள்ளது இல்லையா? ராஜ சிம்மாசனம்ங்கிறத சொல்கிறாங்களே, ராஜானாலே சிம்மாசனம் தான். ராஜ்ய சிம்மாசனம்ங்கிறது ராஜாவுக்கு கிடைக்குது.
அப்போ பாபா நம்மளை இப்போ யார் ஆத்ம உணர்வில் இருக்காங்களோ அவங்க எதிர்காலத்தில் அந்த ராஜ்ய சிம்மாசனத்துக்கு போகிறாங்க. சிந்தனை செய்ய வேண்டும், அவரை போலாநாத் பகவான் என்று ஏன் சொல்லப்படுகிறது? சிவபாபாவை ஏன் நம்ம கள்ளம் கபடமற்றவர் போலாநாத் அப்படின்னு சொல்கிறோம்? ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, நமக்கு நல்லதெல்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணணும்னு சொல்கிறார் பாபா. போலாநாத் பகவான் என சொல்வதால் புத்தி மேலே சென்று விடுகிறது. ஆனால் எல்லாரும் அவர் மேலே தான் இருக்காருன்னு தான் நினைக்கிறாங்க. சாது சன்னியாசிகள் முதலியோர் கூட விரலால் மேலே சமிகை காட்டவும் செய்கின்றனர். கிரைஸ்டோட புத்தாவோட கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விரல் இப்படி மேலே காட்டுவாங்க, எல்லாருக்கும் மேலே அவர் இருக்காருன்னு. இவரை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். யதார்த்த ரீதியாகவோ இதை யாரும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. இப்பொழுது பத்தீத்த பாவனரான பாபா முன்னாடி வந்திருக்கிறார், நம் முன்னே வந்திருக்கார். என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகிவிடும் என்று கூறுகின்றார். இது நிச்சயம் பகவத்கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் கீதையில் ஓர் உதாரணத்தை நீங்கள் சொல்லால், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர்கள் அதை பற்றி வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் தன்னுடைய கருத்தை அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நாம் ஒன்று சொன்னோன்னா அவங்களும் கீதையிலேருந்து வேறு ஒன்று சொல்லுவாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, அதனால் அதெல்லாம் தேவை கிடையாது. யார் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்திருக்கிறார்களோ அவர்கள் நாமும் சண்டையிடலாம் என்று நினைப்பார்கள். இவங்க மட்டும்தான் இந்த கருத்தை சொல்கிறாங்களா, நாமும் அதிலேருந்து ஏதாவது எடுத்து சொல்லுவாங்கன்னு சண்டை போடுவாங்க. அதனால் குழந்தைகள், நீங்கள் இந்த சாஸ்திரங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வது இல்லை. இதெல்லாம் பெருசாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. சிவபாபா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதனால் நீங்கள் ஒரு பொழுதும் அவற்றினுடைய பெயரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதெல்லாம் எடுத்து நீங்கள் சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எல்லாருக்கும் அவசியம் இல்லைங்கிறார். இதை மட்டும் அவர்களுக்கு சொல்லுங்கள், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பகவான் கூறுகிறார். அவர்தான் பதீத்த பாவனர் என்று சொல்லப்படுபவர். பாடவும் செய்கின்றனர் பதீத்த பாவன சீதாராம். சன்னியாசிகளும் கூட எங்கெங்கோ செல்கின்றனர். இதுபோல் மதங்கள் வழிமுறைகள் ஏராளமாக இருக்கின்றதல்லவா. அவங்களும் கங்கையில் போய் குடிக்கிறாங்க, ஆத்மா தூய்மையாகணும்னு எவ்வளோ முறைகளை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. இந்த பாடல் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. பதீத்த பாவன சீதாராம்ங்கிறத பாடியிருக்கிறாங்க. ட்ராமா பிளான் படி கல்பகல்பமாக இது போன்ற பாடல்கள் எல்லாம் உருவாகின்றன. குழந்தைகளாகிய உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது போல இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது போன்ற நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. எப்படி கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே என்பது போல இல்லையா. கண் இருக்குது ஆனால் கூட கண்ணில்லாத எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு பாடுறாங்க. அப்போ எந்த கண் இல்லை அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ இது போல் நல்ல நல்ல பாடலெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுபோல் பிரபு என்று கிருஷ்ணரை யாரும் சொல்வதில்லை. பிரபுவேன்னு சொல்லி கிருஷ்ணரை சொல்கிறதில்லை. பிரபு அல்லது ஈஸ்வரா என்று நிராகார தந்தையை தான் கூறுகிறார்கள். பாபா, பரம்பிதா, பரமாத்மா என்று இங்கே நீங்கள் சொல்கிறீர்கள். பாபான்னு சொல்கிறோம், பரம்பித்தான்னு சொல்கிறோம், பரமாத்மான்னு சொல்கிறோம். அவரும் கூட ஆத்மா தான் இல்லையா. பரமாத்மா தான், அவரும் ஆத்மா தான். பக்தி மார்க்கத்தில் மிக அதிகமாகவே சென்று விட்டுள்ளனர். நிறைய விஷயங்களை விஸ்தாரத்தில் போயிட்டாங்க. இங்கோ மிகவும் எளிமையான விஷயங்கள் தான். தந்தை, அதாவது அலஃப் மற்றும் ஆஸ்தின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், அப்போ ராஜ்ய பதவி கிடைத்துவிடும். இவ்வளவு எளிமையான விஷயம்தான் இங்கு இருக்கின்றது. தந்தையை நினைவு செய்வீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். நிச்சயமாக இந்த லக்ஷ்மி நாராயண் சொர்க்கத்தினுடைய எஜமானர்களாக சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தனர். ஆக பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்களும் இதுபோல சம்பூர்ணமாக ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு ஒருவர் நினைவு செய்கின்றாரோ மற்றும் சேவை செய்கின்றாரோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவார். இதெல்லாம் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. எப்படி பள்ளிக்கூடத்தில் நாம் குறைவாக படிக்கிறோம் என்று மாணவர்கள் புரிந்து கொள்வதில்லை தானே. அவர்கள் புரிந்து கொள்கிறார்களா? யார் முழு கவனம் செலுத்துவதில்லையோ அவர்கள் பின்னே தங்கிவிடுகின்றனர். அவர்கள் நிச்சயமாக ஃபெயில் ஆகி விடுவார்கள். பாபா சொல்கிறாங்க, யார் நல்லா படிக்கலையோ அவங்க தனக்கே தெரியும் உள்ளுக்குள்ளே நம்ம நல்லா படிக்கிறதில்ல அப்படின்னு. அதே போல் தான் இங்கேயும் கூட எல்லாருக்கும் தெரியுது படிக்கிறவங்களுக்குங்கிற. தனக்குத்தானே புத்துணர்வு ஏற்படுத்தி கொள்வதற்காக ஞானத்தின் நல்ல நல்ல பாடல்களை என்னெல்லாம் இருக்கின்றதோ அவற்றை கேட்க வேண்டும். நல்ல பாட்டை போட்டு கேளுங்க ரிலாக்ஸ்டாக. இப்போ பாபா சொல்கிறாங்க, ஞானத்தோட அந்த பாட்டை கேட்கும்போது கூட ஆத்மாக்குள்ளே ஒரு சக்தி வரும், புதுசாக ஒரு புத்துணர்வு ஏற்படும். இப்படி பாடல்களை தங்கள் வீட்டில் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். யாருக்காவது எப்பொழுதாவது மாயாவினுடைய நிழல் படுகின்றது என்றால்
நீங்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியும். சாஸ்திரங்களிலோ இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை. கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்கள் மட்டும்தான். பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு பாதி பாதியாக தான் இருக்கின்றது. இரவு பாதி, பகல் பாதி. இந்த பாடலும் கூட யாரோ இயற்றியுள்ளார்கள். பிரம்மாவின் இரவு, பிரம்மாவின் பகல். பாபா புத்திவானுக்கெல்லாம் புத்திசாலியாக இருக்கின்றார். புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் யார்? பாபா தான். யாருடைய புத்தியில் அமர்ந்து இதெல்லாம் அவர் செய்விக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் கூட என்னென்னலாம் பாட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கோ, ட்ராமா படி எவ்வளோ அழகாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல்கள் இதில் எல்லாம் கூட உங்களுடைய எத்தனை பேர் டிரான்ஸில் சென்று விடுகின்றனர். இந்த பாட்டெல்லாம் போட்டு கேட்கும்போது சில பேர் அப்படியே அதில் மூழ்கி டிரான்ஸ்லாம் போயிடுறாங்க. ஒரு நாள் வரப்போகிறது, இந்த ஞானத்தின் பாடலை பாடுபவர்களும் உங்களிடம் வருவார்கள். யாரெல்லாம் இப்படியெல்லாம் அர்த்தத்தோட பாட்டெல்லாம் பாடி வச்சாங்களோ, ஞானம் தெரியாமல் தான் பாடி வச்சாங்க, அவங்களாம் கூட இங்கே வருவாங்க. பாபாவின் மகிமையில் அத்தகைய பாடல்களை பாடுவார்கள். அவங்களும் நல்ல நல்ல பாட்டு பாடுறவங்க பாடுவாங்கங்கிற. அதன் மூலம் கேட்பவர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கி விடுவார்கள். இப்போ கூட நம்ம இதெல்லாம் பாபாவோட பாட்டு போட்டு கேட்குறோமோ, அதெல்லாம் யாராவது எழுதியிருப்பாங்க தானே அந்த ஒரு லிரிக்ஸ் எல்லாம். அப்போ எவ்வளோ நல்ல வார்த்தைகள்லாம் போட்டு எழுதியிருக்காங்க. அதை கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், பாபா மேலே இன்னும் அதிகமான ஒரு அன்பெல்லாம் ஏற்படுது இல்லையா. இப்போ இதெல்லாம் ட்ராமாவில் இருக்குங்கிறார். இப்படிப்பட்டவர்கள் கூட வருவார்கள். ராகத்திலும் கூட ஆதாரம் உள்ளது. ராகம் கூட நல்லதாக இருக்கணும் இல்லையா. ரொம்ப சவுண்டாக இருந்தால் இப்படி இருக்கும் இல்லையா, ரொம்ப அமைதியாக மெலோடியஸாக இருக்கும்போது. இப்போ அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்திதியை ஏற்படுத்துதுன்னு பாபா கூட சொல்கிறார். பாடல்களை கூட அதிகம், அதற்கு கூட பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது. இப்பொழுதோ அதுபோல் யாரும் இசைப்பது கிடையாது. ஒரு பாடலை ஏற்றி இருக்கிறார்கள். எவ்வளவு இனிமையான, எவ்வளவு அன்பானவர் பாபா. பாபா எவ்வளோ அன்பானவர், இனிமையானவர்லாம் பாட்டெல்லாம் பாடியிருக்கிறாங்க. பாபா மிகவும் இனிமையானவர், மிகவும் அன்பானவர். அதனால் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். அதனால் தானே எல்லாரும் அவங்கள பாபாவையே நினைவு செய்கிறாங்க. எல்லாருமே பகவான பக்தியிலேயே நினைவு செய்கிறாங்க. தேவதைகள் அவரை நினைவு செய்வது கிடையாது இல்லையா. தேவதைகள் நினைக்க மாட்டாங்க, பக்தர்கள் தான் நினைக்கிறாங்க. சித்திரங்களில் ராமருக்கு முன்னால் கூட சிவனை காட்டியுள்ளனர். ராமர் சிவனுக்கு எங்கே பூஜை பண்ணாரோ அந்த இடத்துக்கு பேர் தான் ராமேஸ்வரம். ராமர் ஈஸ்வரனை பூஜை பண்ண இடம். அப்போ அவரும் யாரை பூஜை பண்ணார்? ராமும் ஈஸ்வரனை தான், சிவனை தான். ராமர் பூஜை செய்து கொண்டுள்ளார். இது தவறானதா? தேவதைகள் யாரையும் நினைவு செய்வதில்லை. ஆனால் ராம் பூஜை செய்கிறது கிடையாது. அப்படி காமிச்சிட்டாங்க. ராமுக்கும் மேலே ஈஸ்வர் இருக்கார். ஆனால் ராம் தேவதையாக இருக்கும்போது திரேதாயுகத்தில் அவர் பரமாத்மாவை நினைக்க மாட்டார், பக்தி பண்ண மாட்டார். ஆனால் அப்படியெல்லாம் காட்டிட்டாங்க. ஏன்னா தேவதைகள் யாரையும் நினைப்பதில்லை, அதாவது பக்தி செய்வதில்லை. மனிதர்கள் தான் நினைவு செய்கின்றனர். நீங்கள் இப்பொழுது மனிதராக இருக்கின்றீர்கள், பிறகு தேவதையாக ஆவீர்கள். தேவதை மற்றும் இந்த மனிதருக்கிடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது. அந்த தேவதைகள் பிறகு மனிதராக ஆகிவிடுகின்றனர். தேவதைகள் தான் பிறவி எடுத்தெடுத்து பெண்ணாயிட்டாங்க. நாம் தான் மனிதனாக மாறிட்டோம். எப்படி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது இல்லையா. காலம் சக்கரம் சுத்த சுத்த அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தவங்க இப்படி ஆயிடுறோம். யாருக்குமே இதெல்லாம் தெரியாது இல்லையா. மனிதன் தான் தேவதை ஆகிறாங்க, தேவதைகள் தான் மீண்டும் மனிதராகிறாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. உங்களுக்கு இப்பொழுது எல்லாம் புரிந்துவிட்டது. நாம் உண்மையிலும் உண்மையான தேவதையாக ஆகின்றோம். பிராமணர்கள் புது உலகத்தில் தேவதை என்று சொல்லப்படுகின்றோம். இப்பொழுது நீங்கள் இதையெல்லாம் கேட்டு வியப்படைகிறீர்கள். இந்த பிரம்மா தானே இந்த பிறவியில் முதலில் பூஜாரியாக இருந்தார். பிரம்மா பூஜாரியாக இருந்தவர் தான், பிறகு நாராயணனாக ஆனார். பிரம்மா பாபா நாராயணனுடைய பக்தராக இருந்தார். நாராயண் மேலே மிகவும் அன்பு இருந்தது. இப்பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. அவரே என்ன ஆகிட்டாரு, நரன்லேருந்து நாராயணனாக ஆகிறார். நாமே அது போல் ஆகி கொண்டிருக்கிறோம்னு புரிந்து கொண்டார். ஆக எவ்வளவு குஷி, குஷியினுடைய அளவு எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் இல்லை. நாம் தான் இப்படி இருக்கோம், நாம் தான் இப்படி ஆக போகிறோம்னு நினைக்கும் போது பிரம்மா பாபாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்தது, அதே போல் தான் உங்களுக்கும் அவ்வளோ குஷி இருக்கணுங்கிற. நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கின்றீர்கள். நீங்கள் தான் இப்பொழுது அன்னோன் வாரியர்ஸாக இருக்கின்றீர்கள். யாருக்குமே தெரியாத வீரர்களாக இருக்கீங்க. அகிம்சையானவர்களாக நீங்கள் சண்டையிடுகிறீர்கள். யார் கூட விகாரத்தோடு. உண்மையில் நீங்கள் டபுள் அகிம்சாவாதிகள். காமம் என்ற விகாரத்திலும் செல்வதில்லை, அந்த சண்டையும் போடுவதில்லை. அதாவது வன்முறையாக மற்றவங்கக்கிட்ட கஷ்டப்படுத்துறது, மற்றவங்கக்கிட்ட சண்டை போடுறது, அதுவும் செய்கிறதில்லை.
காமம் வேறு, கோபம் வேறு, ரெண்டு வேறு வேறுன்ற. ஆக நீங்கள் இரட்டை அகிம்சாவாதிகளாக இருக்கின்றீர்கள். கோபம் வந்து மற்றவங்க மேலே துன்புறுத்தல் செய்கிறது, இதுவும் ஒரு ஹிம்சை தான். அப்போ உங்ககிட்ட இதுவும் இல்லை அதுவும் இல்லைங்கிற. தேவதைகள் அப்படி தான் டபுள் அகிம்சாவாதிகளாக இருந்தாங்க. இரட்டை அகிம்சாவாதிகள். வன்முறை இல்லாத சேனைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். சேனை என்ற வார்த்தையினால் அவர்கள் பிறகு சேனைகளை நிறுத்திவிட்டிருந்தனர். இதில் மகாபாரதத்தில் பாபா இப்போ நம்மளை தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் சேனைகள், வீரர்கள். அவங்க அது போல் என்ன பண்ணிட்டாங்க, பெரிய சேனையாக கௌரவர்கள், பாண்டவர்கள்லாம் காட்டிட்டாங்க. மகாபாரத யுத்தத்தில் ஆண்களினுடைய பெயர்கள் காட்டப்பட்டுள்ளது, பெண்கள் கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய வீரர்களாக, சண்டை போடக்கூடிய போர் வீரர்களாக ஆண்களை தான் காட்டியிருக்காங்க, பெண்களை காட்டுறதில். உண்மையில் நீங்கள் சிவசக்திகள். ஆனால் நீங்கள் எல்லாருமே யார், ஆத்மாக்கள், சிவனுடைய சக்திகள். உங்களுடையது பெரும்பான்மையானதாக இருப்பதால் சிவசக்தி சேனை என்று சொல்லப்படுகிறது. இவ்விஷயங்களை எல்லாம் பாபா தான் வந்து புரிய வைக்கின்றார். சிவனுடைய சக்திகள் தான் நீங்கள் எல்லாருமே நீங்கள் சிவசக்தி பாண்டவ சேனையாக இருக்கீங்க. இதில் ஆண்களும் இருக்கும், பெண்களும் இருக்கீங்க. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் புது யுகத்தை நினைவு செய்கிறீர்கள். உலகத்தில் யாருமே இந்த புது யுகத்தை பற்றி தெரிவதில்லை. யாருக்குமே இன்னும் இந்த யுகம் வரப்போது புதுசான்னு தெரியறதில்லை. அவர்களோ புது யுகம் 40,000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர். கலியுகம் முடிகிறதுக்கே இன்னும் அவ்வளோ வருஷம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. சத்தியுகம், புது யுகம், இது மிக தெளிவாக உங்களிடம் இருக்கின்றது. பாபா இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கின்றார். இப்படி நல்ல பாடல்களை எல்லாம் நீங்கள் கேட்பது புத்துணர்வை தரும். மேலும் யாருக்காவது நீங்கள் புரிய வைக்கவும் செய்ய முடியும். எதை பாட்டை கேட்டு. இவை அனைத்தும் யுக்திகளாக கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இவற்றின் அர்த்தமும் நீங்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஞானத்தை, தன்னை புத்துணர்வு ஏற்படுத்துவதற்கு மிக நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த பாடல்கள்லாம் மிகவும் உங்களுக்கு உதவி செய்கின்றது. அர்த்தத்தை நீங்கள் வெளிப்படுத்தினால் இதெல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கான யுக்திங்கிறார் பாபா. அப்போ பேசுவதற்கு கூட உங்களுடைய வாய் திறக்கும், குஷியும் வரும். மற்றவங்களை எதையாவது பற்றி ஞானமாக சொல்லணுன்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பாட்டெல்லாம் சொல்லி அர்த்தத்தை சொன்னால் கூட யாருக்கு நாங்கள் எங்களுக்கு சொல்கிறதுக்கு வரலன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க கூட ஈஸியாக சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறார் பாபா. இப்படியெல்லாம் இது உதவி செய்யும்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாரு, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் வரும். மற்றபடி யார் அதிகம் தாரணை செய்ய முடிவதில்லையோ அவர்களுக்காக பாபா சொல்கிறார், வீட்டில் அமர்ந்தவாறே பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். வர முடியல அப்படின்னா கூட எந்த அளவுக்கு முடியுதோ பாபா வீட்டில் இருந்துகிட்டே நினைவு செய்து கொண்டே இருங்க. இல்லற வாழ்க்கையில் இருந்தவாறே இந்த மந்திரத்தை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த மந்திரம் மன்மனாபவ. பாபாவை நினைவு செய்யுங்கள் மற்றும் பவித்திரமாக இருங்கள், தூய்மையாக இருங்கள். முன்பு ஆண்கள் தங்கள் மனைவிக்கு சொன்னார்கள், பகவானை வீட்டில் கூட நினைவு செய்ய முடியும் என்று. பிறகு கோயில் முதலியவற்றுக்கு ஏன் அலைகிறீர்கள்? செல்வதற்கான அவசியம் என்ன? இல்லையே, வீட்டிலே கடவுளை நினைங்க, எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னு கூட சொன்னாங்க. நான் உனக்கு வீட்டிலேயே மூர்த்தியை ஏற்பாடு செய்து தருகின்றேன், இங்கேயே அமர்ந்து நினைவு செய். அந்தளவுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியெல்லாம் கூட இருந்திருக்காங்க. அலைந்து திரிந்து கஷ்டப்படுவதற்கு ஏன் செல்கிறாய்? இதுபோல் அநேக ஆண்கள் மனைவியை வெளியே செல்லவே விடுவதில்லை. அப்படியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. பொருள் ஒன்றுதான், பூஜை செய்ய வேண்டும், அவ்வளவுதானே, மற்றும் நினைவு செய்ய வேண்டும். ஒரு முறை பார்த்து விட்டால் அப்படியே நினைவு செய்ய முடியும். கிருஷ்ணரின் சித்திரமும் பொதுவானது, எங்கே இருந்தாலும் நினைக்கலாம். நான் வீட்டிலே வச்சு தரேன், இங்கே உட்காந்து நினைங்க அப்படின்லாம் கூட சொல்கிறாங்கங்கிறார் பாபா. மயில் தொகை கிரீடதாரி கிருஷ்ணன். குழந்தைகள், நீங்கள் சாட்சாத்காரம் கூட பார்த்துருக்கிறீர்கள். இப்போ பாபா என்ன சொல்கிறாரு, அது போல தான். நீங்கள் யாராவது உங்களை வரதுக்கு விடலை, வீட்டிலே இருக்க சொல்கிறாருன்னா அங்கேயே இருந்து அப்படியே நினைவு செய்யுங்க. அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டான்னு கூட இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு சொல்கிறார் பாபா. பாபா கூறுகின்றார், நீங்கள் குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்திருக்கிறீர்கள், எப்படி அங்கே ஜென்மம் ஏற்படுகிறது இல்லையா? சத்தியுகத்தில் குழந்தைகளோட ஜென்மம் கூட விகாரத்தினால் ஏற்படாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களால் அதன் ஃபோட்டோவை எல்லாம் வெளிக்கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் செய்ய முடியாது. நீ காட்சியாக பார்த்துருக்கீங்க, அவ்வளோதான். மிக சரியாக யாராலும் அதையெல்லாம் வெளிக்கொண்டு வர முடியாது. கிருஷ்ணன் எப்படி இருப்பார், எவ்வளோ அழகாக இருப்பார், அதை யாராவது ஃபோட்டோ இல்லை பெயிண்ட் பண்ணி காட்ட முடியுமா? ஒரு சித்திரத்தை வரைஞ்சி அக்யூரேட்டாக அதெல்லாம் செய்ய முடியாது.
திவ்ய திருஷ்டி மூலம் பார்க்க மட்டுமே முடியும், அதை அப்படியே உருவாக்க முடியாது. ஆம், நாம் பார்த்து அதை வர்ணனை செய்ய முடியும், மற்றபடி அதை படமாக வரைய முடியாது. அப்படியே இருக்கணும்னா முடியாது. திறமை மிக்க ஓவியராக இருக்கலாம், சாட்சாத்காரம் பார்த்தாலும் கூட அவர்கள் மிக சரியாக அந்த தோற்றத்தை அப்படியே வெளிக்கொண்டு வர முடியாது, வரைய முடியாது. ஆக பாபா புரிய வைக்கின்றார், யாரிடமும் அதிக வாக்குவாதம் செய்யக்கூடாது. சொல்லுங்கள், ஞானத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தூய்மையாக வேண்டுமென்றால் ஒரு வழிதான் இருக்கின்றது, தூய்மையாக இருங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லணுங்கிற. மேலும் சாந்தி வேண்டுமென்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக ஆகுங்க. அமைதியாக வேணும் அப்படின்னா ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. தூய்மையாக இருங்க. தூய்மையான ஆத்மாவாக இங்கே இருக்க முடியாது. எல்லாருமே இங்கே தூய்மையான ஆத்மாவாக முழுமையாக இருக்க முடியாது. சத்தியுகத்தில் இருக்கவங்க எல்லாருமே முற்றிலும் தூய்மையான ஆத்மாக்கள். இங்கே தூய்மை இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகிடுறோம், கீழே வந்துடும். ஆத்மாக்களை பாவனமாக்குவதற்கான சக்தி ஒரு தந்தையிடம்தான் இருக்கின்றது. வேறு யாருமே ஆத்மாக்களை பாவனமாக ஆக்க முடியாது. குழந்தைகள் நீங்கள் தான் இதையெல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். இது முழுவதுமே ஒரு நாடக மேடையாக இருக்கின்றது. இதில் நாடகம் நடைபெறுகின்றது. இச்சமயம் முழு உலகத்திலும் ராவணனுடைய ராஜ்யம் இருக்கின்றது. முழு சமுத்திரத்தின் மீதும் சிருஷ்டி நின்று கொண்டிருக்கின்றது. கடல் தான் எல்லாமே 4 சைடும். இது எல்லையற்ற தீவு, அது எல்லைக்குட்பட்டது. இப்போ முழு உலகமுமே ஒரு தீவாக இருக்குங்கிற இதெல்லாம் எல்லையற்ற விஷயமாக இருக்கின்றது. இதில் அரைக்கல்பம் தெய்வீக ராஜ்யம், அரைக்கல்பம் அசுர ராஜ்யம், ராவண ராஜ்யம், ராமராஜ்யம். அவ்வாறே கண்டங்களும் தனித்தனியாக இருக்கின்றது. துவாபரிகத்திலிருந்து பல கண்டங்கள். ஆனால் இவை அனைத்தும் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். நீங்கள் இதெல்லாம் புரிந்திருக்கிறீர்கள். நாம் கங்கை, யமுனை போன்ற நதிகளில் அதனுடைய நதிக்கரையில் நாம் வசிப்போம். சமுத்திரங்கள், அதாவது கடல்கள் முதலியவற்றில் செல்வதற்கான அவசியம் அங்கு இருக்காது. எங்கே சத்தியுகத்தில் நம்ம இனிமையான நதிக்கரையில் நம்ம வசிப்போம். துவாரகை என்று சொல்லப்படுவது ஒன்றும் சமுத்திரத்திற்கு கீழே இல்லை. தங்க துவாரகை கடலுக்கடியில் போயிடுச்சு, மீண்டும் மேலே வருங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்கிற. துவாரகை வேறொரு பொருள் இல்லை. துவாரகைங்கிறது சொர்க்கம், தனியாக ஒரு இடம் கிடையாது. முழு உலகமும் சொர்க்கமாக இருந்தது, மீண்டும் அது வரப்போகுது. குழந்தைகள், நீங்கள் அனைத்தையும் சாட்சாத்காரமாக பார்த்திருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் இந்த ஒரு சந்தேஷி, அதாவது செய்தி கொண்டு போகிறவங்க மற்றும் குல்சார் அதிக சாட்சாத்காரம் செய்திருக்கின்றனர். குல்சார் தாதி அதிகமாக காட்சி பார்த்துருக்காங்க. சொர்க்கத்தை பற்றி காட்சிகள்லாம் நிறைய தாதி பார்த்துருக்காங்க. நிறைய நாட்கள் டிரான்ஸ்ல இருந்திருக்காங்க. அதே போல் சந்தேஷி தாதியும் இருந்திருக்கிறாங்க. இவர்கள்லாம் பெரிய பார்ட்டை நடித்துள்ளனர். ஏனென்றால் பட்டியில் குழந்தைகளை மகிழ்விக்க வேண்டியதாக இருந்தது. பாபா பட்டியில் உட்கார வச்சுனா எப்பயுமே யோகா பண்ணிவிட்டு தபஸ்யா பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? அதனால் பாபா நிறைய காட்சிகளை காட்டினார். அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு இந்த மாதிரி சில தாதிகளுக்கு காட்டி அவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் கேட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பாபா அந்த டைமில் செய்ய வச்சார். பாபா சொல்கிறார், பிறகு கடைசியில் அநேகர் இது போல் மகிழ்வார்கள். அந்த பார்ட் மீண்டும் நடக்கும். கடைசியில் நமக்கும் நிறைய காட்சிகள் சாட்சாத்காரம்லாம் கிடைக்குங்கிறார். பாடலும் உள்ளது இல்லையா, நாங்கள் எதை பார்த்தோமோ அதை நீங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் சீக்கிரமாக சாட்சாத்காரங்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் இல்லையா. உலகத்தில் விநாசம் நடக்கும், ஆனால் நாம் இதெல்லாம் பார்த்து குஷியாக இருப்போங்கிற. எப்படி பரீட்சையினால் அருகில் நெருங்கி வரும் பொழுது தெரிய வரும், அதாவது நான் எத்தனை மார்க் வாங்கி பாஸ் ஆகும், எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் எவ்வளோ மார்க் வாங்குவேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதே போல தான் உங்களுக்கும் இது படிப்பாகும். இப்பொழுது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். அனைவரும் முழுமையாக இன்னும் ஆகவில்லை. பள்ளிக்கூடத்தில் எப்போதுமே நம்பர் வார் இருக்கின்றனர். ஒரே போல் படிக்க மாட்டாங்க. டீச்சர் ஒருத்தர் தான், படிப்பு ஒன்று தான். ஆனால் படிக்கக்கூடியவங்க, புரிஞ்சுக்கிறவங்க நம்பர் வைஸாக இருப்பாங்க. அதுபோல தான் இதுவும் ஞானம். மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், 3 உலகங்களை பற்றிய ஞானமும் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றியும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது சுற்றி கொண்டே இருக்கிறது. பாபா கூறுகின்றார், உங்களுக்கு நான் தரும் இந்த ஞானத்தை வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. உங்கள் மீது எல்லையற்ற தந்தையினுடைய பார்வை இருக்கின்றது. அதாவது பிரகஸ்பதி திசைன்னு பாபா அதை சொல்கிறார். சிலர் மீது பிரகஸ்பதி திசை, சிலர் மீது ராகு திசை இருக்கின்றார் என்றால் அவர்கள் பிறகு இங்கிருந்து ஏதாவது ஒரு பாவங்களை செய்துவிட்டு
போய்விடுகின்றனர். பிறகு சண்டாளர் போன்ற பதவியை அடைகின்றனர். பாபா கிட்டேருந்து போயிடுறாங்க, அப்புறம் சொர்க்கத்தில் வராங்க. ஆனால் பதவி இப்படி ஆயிடுது அவங்களோட. இதெல்லாம் எல்லையற்ற ஒரு திசையாக இருக்கின்றது. எல்லைக்குட்பட்ட திசை, எல்லைக்குட்பட்ட தந்தை, எல்லைக்குட்பட்ட விஷயங்களை அங்கு கூறுகின்றனர். இங்கே எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை கூறுகின்றார். எல்லையற்ற ஆஸ்தியையும் நமக்கு தருகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி என்பது இருக்க வேண்டும். நீங்கள் அநேக தடவை ராஜ்யத்தை அடைந்திருக்கிறீர்கள், பிறகு இழந்திருக்கிறீர்கள். எல்லாமே பாபா நத்திங் நியூன்னு சொல்கிறேன். பல முறை இதெல்லாம் நடந்திருக்கு. இது ட்ராமாவை பற்றிய விஷயம். நீங்கள் பல முறை அடைஞ்சிருக்கீங்க, பல முறை இழந்திருக்கிறீங்க. இதுவும் முற்றிலும் உறுதியான விஷயம். இதில் 100% சர்டனான விஷயங்கிறது, உண்மையான விஷயம். எதுவுமே புதிதல்ல. ஆனால் நீங்கள் சதா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். எதுவுமே புதுசு கிடையாது. அடைஞ்சாலும் புதுசு கிடையாது, இழந்தாலும் புதுசு கிடையாது. ஆனால் நீங்கள் எப்பயுமே குஷியோடு இருங்கன்னு சொல்கிறேன். இல்லை என்றால் மாயா ஏமாற்றத்தை தந்து விடுகிறது. இல்லை, குஷி போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஞானம் இருந்தும் அப்புறம் நம்ம ஏமாந்தவங்களா ஆகிவிடுகிறோம். ஆக நீங்கள் அனைவரும் ஒரு நாயகனுக்கு நாயகிகளாக இருக்கின்றீர்கள். நாயகிகள் அனைவருமே அந்த ஒரு நாயகனை நினைவு செய்கின்றனர். அவர் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கின்றார். அரை கல்பமாக அவரை நினைவு செய்கின்றீர்கள். இப்பொழுது அவர் கிடைத்து விட்டார் என்றால் எவ்வளவு குஷி என்பது இருக்க வேண்டும். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை மனதில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற ராஜ்ய பதவியை தந்து கொண்டிருக்கின்றார். இந்த குஷியில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, ஞான சம்பந்தப்பட்ட நல்ல நல்ல பாடல்களை கேட்டு தனக்கு புத்துணர்வை அளித்து கொள்ள வேண்டும். அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். வரதானம், மாயாவின் சம்பந்தங்களுக்கு விவாகரத்து கொடுத்து தந்தையின் சம்பந்தத்தில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயாஜீத் போகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். இப்பொழுது நினைவுகளில் பழைய ஒப்பந்தங்களை எல்லாம் நீக்கிவிட்டு தனிமையாகிவிடுங்கள். எனக்கென்று யாரும் இல்லை, மனிதர்கள் யாரும் எனக்கென்று இல்லை, அப்படி நீங்கள் ஆயிடுங்க. தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருங்க. யாரும் இல்லைன்னா யாரும் எனக்கு வேண்டான்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தருக்கொருத்தர் நீங்கள் முன்னேறுவதில் நீங்கள் உதவி செய்துக்கோங்க. ஆனால் துணையாக இருக்காதீர்கள். எனக்கு இவர் தான் துணை, அவருக்கு நான் தான் துணை, அப்படி இருக்காதீங்க. ஒரே ஒருவரை மட்டும் துணையாக ஆக்கி கொண்டால் மாயாவின் சம்பந்தங்களிலிருந்து விவகாரத்து ஏற்பட்டுவிடும். ஒரே ஒருத்தர் தான் எனக்கு, என்னுடைய துணை ஒருவர் தான், என்னுடைய துணைவன் ஒருவர் தான் அப்படின்னு நீங்கள் பாபாவை ஆக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா மாயாவோட சம்பந்தமும் முடிஞ்சிருங்கிற. மாயாஜீத் மோகத்தை வென்றவர்களாக வெற்றியாளர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒருவேளை துளியளவும் யார் மீதாவது மோகம் இருந்தால் தீவிர முயற்சியாளருக்கு பதிலாக வெறும் முயற்சியாளராக ஆகிவிடுவீர்கள். ஆகையால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் குஷியில் நடமாடிக்கொண்டே இருங்கள். வேட்டைக்காரனுக்கு எத்தனை மிருகம் கிடைத்தாலும் மகிழ்ச்சி தான். வேட்டையாடனுக்கு வேட்டையாடுறது தான் சந்தோஷம், மிருகத்துக்கு தான் கஷ்டம். அதுபோல் தான் எவ்வளோ மாயா வந்தாலும் குஷியாக எதிர்கொள்ளுங்க. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது. இதுதான் நஷ்டமோகம் என்று கூறப்படுகிறது. ஏன் கஷ்டம் ஏன் வரும்? எது மேலேயாவது மோகம் இருந்தால் தான், ஓ இப்படி ஆயிடுச்சா, இவங்களுக்கு இப்படி ஆகக்கூடாது, இப்படியே இவங்களுக்கு பாவம் இவங்க, அப்படி நாம் எது மேலேயாவது மோகம் இருந்தால் தான், அது பணத்தை மேலேயோ மனிதர்கள் மேலேயோ சாதனங்கள் மேலேயோ, அப்போ தான் நமக்கு அந்த கஷ்டம் வரும். மாயாவினுடைய டெஸ்ட் பேப்பரை நீங்கள் இல்லாட்டி ஞானத்தோட ஆதாரத்தில் ரொம்ப குஷியாக கடந்து போவீங்கங்கிறது. இவ்வாறு பற்றற்றவர்களாக இருப்பவர்கள் தான் வெற்றி மாலையில் மணியாக ஆகின்றனர். வைஜெயந்தி மாலைனா வெற்றி மாலை. ஸோ அந்த 108 மாலையில் வரணுன்னா அதுபோல் நீங்கள் மோகஜீத்தாக மாறணுங்கிற ஸ்லோகன். சத்தியம் என்ற விசேஷத்தன்மை மூலம் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்க செய்யுங்கள். சத்தியதா, எது உண்மை, இந்த விசேஷத்தன்மையை நீங்கள் கொண்டு வாங்க. ஆத்மா என்னுடைய சத்தியமான சொரூபம் என்ன, என்ன குணங்கள், எப்படி நான் இருக்கணும்,
இதுதான் உங்களுடைய ஜொலிப்பை அதிகரிக்க வையும். அவ்யக்த இஷாரா, ஏகாந்தவாசியாக ஆகுங்கள். ஏக்தா ஒற்றுமை மற்றும் ஏகாகிரதா ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டு வாருங்கள். பாப் தாதா விரும்புகின்றார் ஒவ்வொரு குழந்தையும் ஏக்ரஸான சிரேஷ்ட ஸ்திதி என்ற ஆசனதாரியாக, ஏகாந்தவாசியாக, அஷரீரியாக, ஒற்றுமையை ஸ்தாபனை செய்பவராக, சிக்கனமானவராக, ஏகாந்தவாசியாக, அவதாரமாக ஆக வேண்டும். ஒருவருக்கொருவர் சிந்தனைகளை புரிந்து கொண்டு மரியாதை கொடுங்கள். ஒருத்தர் இன்னொருத்தரோட சிந்தனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்க. ஒருவருக்கொருவர் சைகை கொடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்து தங்களுக்குள் குழுவின் சக்தியை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். குழுவினுடைய சக்தி, சங்கட்டன் சக்தி பெரிய சக்தி. அதனால் ஒருத்தர் நீங்கள் ஞானத்தோட கொடுக்கல் வாங்கல், கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் செய்து ஒற்றுமையை கொண்டு வரணும். ஏனெனில் உங்களது குழுவின் ஒற்றுமையின் சக்தி தான் முழு பிராமணர்களையும் குழுவில் கொண்டு வருவதற்கு நிமித்தமாகும். யார் நமது ஆதிகள் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஒரு குழுவாக ஒற்றுமையாக இருந்தனால தான் இப்போ வரைக்கும் நம்மெல்லாம் ஒரு குழுவாக ஒற்றுமையாக போயிட்டுருக்கோம். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை மற்றவங்களுக்குள்ளேயும் அது கொண்டு வருங்கிற. அச்சா. ஓம் சாந்தி.